ஹாய் கைஸ். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போடல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க இஎஸ்பி கேம் வச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இஎஸ்பி கேமுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நிறையா முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம்லேருந்து எப்பயும் போல் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் வாங்க நீங்கள் வீடியோ கிளியராக போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது தான் இந்த இஎஸ்பி கேமரா. ஸோ இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புல்ட்டாக உங்களுக்கு வைஃபை அண்டு ப்ளூடூத் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ESP32 கேம் மாடூலில் வந்து ப்ளஸ் நீங்கள் இதில் ஆண்டனா கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆண்டனா வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் வாங்கி கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடுறதுக்கு மெமரி கார்டு ஹோல்டரும் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் எடுக்கிற ஃபுட்டேஜை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட மெமரி கார்டிலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எல்இடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்புல்ட்டாக இன்ஜினுக்குள்ளே ஒரு எல்இடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம வந்து கேமரா வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எந்த போர்ட்டுமே இருக்காது. இப்போது ஆர்டினோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம USB மூலிமா கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான போர்ட்டும் இல்லை. ஸோ இதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம பின் வழியாக தான் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து ஒரு சில பின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இன்புட் அவுட்புட் பின்ஸ், அதுக்கப்புறம் கிரவுண்டு பின், ரீசெட் பின், இந்த மாதிரி நிறைய பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பின்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு மாடுவலே வந்து இருக்கும். ஸோ அந்த மாடுவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து இல்லை. ஸோ ஆர்டினோ வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ ஆர்டினோ வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க இதுக்கான கனெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றது வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டினோ UNO போர்டு வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து இந்த ESP கேமரா மாடுவலில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த LED பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பின், அதுக்கப்புறம் பக்கத்தில் டீன் வந்துருக்கும், அது வந்து டிரான்ஸ்மிட்டர், அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர், அதாவது TX அண்டு RX பின், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு பின்னையும் வந்து நம்ம வந்து இப்போ ஆர்டினோவில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் TX பின்னையும் RX பின்னையும் எடுத்துக்கிறேன். TX பின்னை ஆர்டினோவோட TXயில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. RX பின்னை ஆர்டினோவோட RXயில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 வோல்ட் பின். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 5 வோல்ட் இருக்கும், பக்கத்தில் வந்து கிரவுண்ட் இருக்கும். ஸோ 5 வோல்ட்டை ஆர்டினோவோட 5 வோல்ட்லேயும் கிரவுண்டை ஆர்டினோவோட கிரவுண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஆர்டினோ UNOவில் ரீசெட் பின் வந்து இருக்கும். ஸோ அந்த ரீசெட் பின்னை வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ரீசெட் பின்னை வந்து கிரவுண்டில் வந்து இதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ESPயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரவுண்டு பின் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டு பின்னையும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பின் இருக்கும், அதுலேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ 3rd அண்டு 4th பின் இது ரெண்டையுமே இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இப்போ கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கான ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது எப்பயும் போல் நீங்கள் ஆர்டினோ வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, ஸோ சேம் மெத்தட் தான். ஆர்டினோவை உங்கள் PCயில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா உங்கள் போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கனெக்ஷனோட சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டில் கூட இருக்கும். மேபி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து உங்கள் சர்க்யூட் கனெக்ஷன் வந்து முடிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கனெக்ஷன் முடிச்சாச்சு. அடுத்து ப்ரோக்ராம் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதணுங்கிற தேவைப்படாது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோ சாஃப்ட்வேர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டூல்ஸில் போயிட்டு போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. இதில் ESP32 ஆர்டினோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ESP32 ரோவர் மாடுவல் இல்லைன்னா தேவ் மாடுவல், உங்கள் போர்டு ஏதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ESP32 அப்படிங்கிற ஆப்ஷன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இதை எப்படி உங்களோட ஆர்டினோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல்ஸில் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ESP32 அப்படிங்கிறதுக்குள்ளே போங்க.
அதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரான்னு இருக்கும். ஸோ கேமராவில் கேமரா வெப் சர்வர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் கேமரா மாடுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி 2 ஸ்லாஷ் போட்டு டிசேபிள் பண்ணிடுங்க. லாஸ்ட்லேருந்து மேலே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடுவல் ஏஐ திங்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்லாஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த SSID அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஒய்ஃபையோ இல்லைன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்டோ அதோட நேம் வந்து அந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து TTFன்னு வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கு உங்கள் ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து QWSA சும்மா கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா டூல்ஸ்குள்ளே போயிட்டு போர்டு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஸ்பீடு அது 115200 அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளாஷ் ஃப்ரீக்வன்சி 80 MHz இருக்கும். ஸோ அது வந்து 40 MHzக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக QIO இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்ட்டிஷனல் ஸ்கீம் இந்த இதில் போனீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா QGAPP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டினோ போர்டு யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டினோ போர்டு தான் வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி பாருங்கள், ஏதாவது எரர் இருக்கான்னு வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நமக்கு எந்த எரருமே கிடையாது, டன் கம்பைலிங்னு வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த ப்ரோக்ராமை நம்மளோட ESP கேம் போர்டில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அப்லோட் வந்து பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அப்லோட் கிளிக் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு எந்த எரருமே வரல. ஸோ அப்லோட் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாதிரி வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு மறுபடியும் அப்பயும் அப்லோட் ஆகலை அப்படின்னா கனெக்ஷனில் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியும் உங்களுக்கு எரர் காமிக்குது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1 செகண்டுக்கு 1% அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து அப்லோட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிற முடியும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து 100% வந்து முடிஞ்சு. ஸோ டன் அப்லோடிங் வந்துருச்சு. ஸோ ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சீரியல் மானிட்டர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ ரைட் சைடு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ஒரு ஜூம் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் மானிட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ சீரியல் மானிட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ நம்ம செலக்ட் பண்ண மாதிரி இந்த பேண்ட் வந்து கரெக்டாக தான் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா உங்களோட ESP போர்டில் வந்து கேம் போர்டில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ரீசெட் பட்டன் மாதிரி ஆர்டினோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதில் வந்து IP வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா அந்த ESP போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பின்னை வந்து ESP போர்ட்லேயே வந்து ஒன்றா வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 3rd and 4th பின் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணதே நமக்கு வந்து ஒய்ஃபை கனெக்டட்னு வந்துடுச்சு, நமக்கு IP ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த IPயை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் காப்பி பண்ணி வந்து எந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதே நெட்வொர்க்கில் நீங்கள் சர்ச் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் கண்டிப்பாக ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி உங்களோட ESP எந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கோ அதே நெட்வொர்க்கில் இருக்கிற மொபைலில் நீங்கள் வந்து இந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் தான் இந்த நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட் மூலிமா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என் மொபைலில் தான் இந்த லிங்க் வந்து போடணும். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா இது வந்து ஒர்க் ஆகாது.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோடய மொபைலில் வந்து இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மொபைலில் வந்து அந்த ஐபி வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாதிரி வந்திருக்கும். ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆகாது, சைடில் வந்து போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் வேணும் அப்படின்னா ரெசல்யூஷனில் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வேணுமானாலும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இதில் பண்ணுறத விட உங்கள் பிசியில் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக வந்துருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கேமரா வந்து ஆட்டுறேன். ஸோ என் கம்ப்யூட்டர் பக்கத்தில் கேமரா இருக்குது, கொஞ்சம் நான் தள்ளி தான் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நான் கேமரா வந்து உங்களுக்கு வந்து மேலே தூக்கி என் கம்ப்யூட்டர் கிட்ட வைக்கிறேன். எப்படி தெரியுது நீங்களே வந்து பாருங்கள். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி தெரியுது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குல்ல, எந்த விதமான லேட்டன்சியுமே இல்லாமல் பக்காவாக வந்து நம்ம இஎஸ்பி வந்து காமிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே எங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் என்னோடய கேமரா வந்து மூவ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி தெரியுது நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து வந்து வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிசி. ஸோ ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ லோக்கல் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எந்த நெட்வொர்க்கோட உங்கள் இஎஸ்பி கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நெட்வொர்க் உள்ள டிவைஸில் மட்டும்தான் உங்களால் இதை வந்து லைவாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் டிஸ்பிளே வந்து ஆயிடுச்சு, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டி, பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், இன்னும் நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்னு இருக்கும். ஸோ ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். கேஸ், இப்போ நிறைய பேர்த்துக்கு டவுட் வந்திருக்கும், நம்ம இந்த ஆர்டினோ போர்டில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே தான் வச்சுருக்கணுமா, இல்லை நம்ம கலட்டி இதுக்கு பவர் சப்ளை கொடுத்தாலே போதுமான்ட்டு கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. ஸோ அந்த டவுட்டையும் நான் இப்போயே வந்து சால்வ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 5 வோல்ட் கிரவுண்டு அந்த 2 பின்னையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. நான் ஆர்டினோவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதிலே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக 5 வோல்ட் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பேட்டரி வச்சும் 5 வோல்ட் வந்து கொடுத்துக்கலாம். பட் 5 வோல்ட்டு தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா போர்டு டேமேஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் விஎன் பின் மூலிமா கொடுத்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டினோவில் வந்து 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரவுண்டு பின்னை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். 5 வோல்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டினோக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ 5 வோல்ட் பவர் சப்ளை வந்து என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட பேட்டரி இருந்துச்சுன்னா நீங்கள் 5 வோல்ட் பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ESP32 போர்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மொபைலில் வந்து கனெக்ட் ஆகுதான்னு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஐபி தான், நான் எந்த ஐபியுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. ஸோ நான் அதே ஐபி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுப்போம். ஸோ ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்னு கொடுத்தனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன் ஆகிடுச்சு. எந்த விதமான கனெக்ஷன் எரர்ஸும் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் பவர் சப்ளை மட்டும் கொடுத்தாலே இது வந்து போதுமானது தான். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இஎஸ்பி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த இஎஸ்பி கேம் வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு நெட்வொர்க் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இஎஸ்பி வீட்டில் இருக்கும், உங்கள் மொபைல்லேருந்து வெளியே கையில் வச்சுருப்பீங்க, கனெக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம IoT பெஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களோட ESP கேமரா வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்த்துக்கலாம்.
வீட்டில் ESP கேமரா இருக்கும், நீங்கள் வெளியே எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் வெளியே இருந்தே உங்களோட நெட்வொர்க் மூலியமாகவே உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ESP கேமரா வந்து லைவ் ஸ்ட்ரீமாக பார்க்க முடியும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கேன், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து மீண்டும் சந்திப்போம். பாய்.